இங்கே பாருங்களேங்க. இது என்னது தெரியுதா? பாருங்க, தெரியுதா பாருங்க. இது என்னது தெரியுதா? தர்பூசணிங்க. தர்பூசணி என்ன செஞ்சேன் தெரியுமா? வெட்டி சாப்பிட்டுட்டு அதோட அந்த தோல் இருக்குல்ல, அந்த சதை உள்ளே உள்ளதை சாப்பிட்டுட்டா மேலே ஒன்று இருக்கும்ல பூசணி மாதிரியே, அதை எடுத்து அந்த மேலே உள்ள பச்சை தோலை சீவிட்டு அப்படியே தேய்ச்சி அதை சீவி துருவி அதை எடுத்து என்ன பண்ணேன்னா அல்வா மாதிரி கிண்டிட்டோங்க. நான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பழைய இது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ சொன்னார், நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம், அப்போ இதை கொடுத்தாங்க அப்படின்னு. சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி வாங்கியிருந்தோமா, சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து திருவிட்டு செஞ்சு பார்த்தேங்க. செஞ்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது அழகாக அந்த பச்சை தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கு மேலே அந்த பூசணி மாதிரி வெள்ளை கலரில் இருக்குல்ல, அதை நல்லா தேங்காய் துருவி இருக்கும்ல, நம்ம காயெல்லாம் திருவோம்ல, அதில் போட்டு நல்லா திருவிட்டு அதை எடுத்து சர்க்கரை போட்டு நெய் போட்டு அப்படியே செஞ்சேங்க. செய்யும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. சரி செஞ்சு தான் பார்ப்போமே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சால் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னம்மா ஒன்று கூட வேஸ்ட் பண்ண மாட்டியா, எல்லாத்தையும் மாட்டுக்கு போடுறதெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், சரி செஞ்சு பார்க்கலாமே, செஞ்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கேரட் அல்வா அப்படி இப்படின்னு செய்கிறாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தோற்று போயிருங்க இதுக்கிட்ட. ஆமே நெய் இதெல்லாம் வறுத்து இப்போ அல்வா கிண்டுற மாதிரி தான், நம்ம கேசரி கிண்டுற மாதிரி இருக்குன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி கிண்ட கிண்ட அவ்வளோ அழகாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், சில பேர் சொன்னாங்க தண்ணியை புழிஞ்சிட்டு போடுங்க அப்போ தான் அது நல்லா வரும் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், தண்ணியோட தூக்கி எடுத்து வச்சிட்டேன். அப்போ தானே அது கொஞ்சம் வேகவும் சர்க்கரையை தூக்கி அதில் கொட்டிட்டு அப்புறமா பார்த்தா நெய்யை காய்ச்சி அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து அதில் கொட்டி நல்லா கிண்ட 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 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அல்வா பதத்தில் வந்துருச்சா. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்கள் ஊரில் அப்படி தான், நாங்கள் காட்டுக்கு போவோம் இல்லையா, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சோளம் இருக்கும், சோளத்துக்குள்ளே இந்த இந்த தர்பூசணி இருக்குல்ல, அங்கே வந்து இதை தர்பூசணி சொல்ல மாட்டாங்க, தண்ணி பழம்னுவாங்க. இங்கே வாட்டர் மெலோன்றாங்க இல்லையா, அங்கே தண்ணி பூசணின்னு வாங்க. தண்ணி பூசணி கிடக்குது பாரு அப்படின்னு தண்ணி தாங்க அடிச்சதுன்னா அதை எடுத்து வெட்டி சாப்பிடுவாங்கங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அதில் ஒரு பச்சை சுமல் வரும். அதனால சரி என்னடா இதுன்ட்டு தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த வண்டியெலாம் போகிறதுக்கு தார் ரோடு போட்டிருப்பாங்கல்ல, காட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து அதில் போட்டு உடச்சோன்னா இந்த சுற்றி உடைப்பாங்க பார்த்தீங்களா பூசணிக்காய், அதுமாரி உடச்சிருவோம் நடு ரோட்டில். நாங்கள் அப்படி தான் நினைப்போம். அந்த கட்டடம்